அதுக்கும் கீழ்த்தனமா பண்றாங்க, பேசிக்கிட்டு வராங்க. முக்கியமா திவாகர், அப்புறம் கம்ருதீன், வினோத் இவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாருமே பேசிக்கிறாங்க. கம்ருதீன் வந்து துஷாரா பிடிச்சி தள்ளுறாரு, கை ஓங்குறாரு. இதெல்லாம் என்ன பழக்கம்னா இது? என்ன பழக்கம்? அந்த மாதிரிதான் இருக்கு நமக்கு. என்ன இவ்வளவு வன்முறை குணத்தோட வீட்டுக்குள்ள போய் இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அந்த பையன் சின்ன பையன். பார்வுக்கு வந்து இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரில. ஒரு ஷோ அதில் வந்து யாரெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க. எல்லாரும் பேரையும் சொல்ல தான் செய்கிறாங்க. பாரு அப்படி இருக்காங்க, நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க பேரை சொல்கிறாங்க. பாருவுமே மற்றவங்க பேரை சொல்ல தானே செய்கிறாங்க. இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படியே சொல்கிறாங்கல்ல. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு கணிட்டு நீங்கள் இப்படி கேட்டீங்க, நீங்கள் இப்படி இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சண்டையை வந்து இனிஷியேட் பண்ணி விட்றாங்க. திரும்ப திவாகருக்கும் கானா வினோத்துக்குள்ள பாண்டிங் எப்படின்னு எல்லாரும் மெய்யழகன் பாண்டிங் பிரிஞ்சு விட்டதா சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு. சண்டை போட இல்லை, அந்த அளவுக்கு அவங்க சண்டை போடுறத நம்ம ரசிச்சு பார்த்தோம் அந்த சண்டையில. இப்போ என்னன்னா அவங்களுக்குள்ளே சண்டை வந்து அகைன்ஸ்டா இருக்கு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. பிக் பாஸை பற்றி பேசுறதுல ஆரம்பித்து நீங்களே பிக் பாஸ் போயிட்டீங்களா அப்படின்னு நம்ம நேயர்கள்லாம் வந்து யோசிக்கிற அளவுக்கு ஒரு நடுவில் ஒரு பெரிய கேப் 10-15 நாள் என்னாச்சு? சொல்லுங்க. பிக் பாஸ்ல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆளு எவிக்ஷன் ஆவாங்க. பிக் பாஸ்ல ஒவ்வொரு வாரமும் நான் என்ன கேட்குறேன், நீங்க என்ன ஏங்க இவ்வளவு நாள் வரல? அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா பிக் பாஸ் நீங்க வராது, நான் பேசிட்டு தான் இருந்தேன். நான் தவிர்க்க முடியாத காரணங்களால் பிக் பாஸ் வந்து நிகழ்ச்சியில நம்ம ரிவ்யூ பண்றது மறுபடியும் சொல்றேன், நம்ம கிடையாது, நீங்க மட்டும்தான். நான் பேசிட்டு தான் இருந்தேன். அவர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்துட்டாரு. நீங்க ஏங்க வரல அப்படின்னா, பிக் பாஸ்ல சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாம ஸ்கிரிப்ட்ல இருக்க அப்படிதான் போவேன். சரியா? என்ன கதை? என்ன பிக் பாஸ்ல என்ன நடக்குது இப்போ? பிக் பாஸ்ல வந்து இப்போ வந்து ஆதிரி வந்து எவிக்ஷன் ஆயிருக்காங்க. ஸோ பல காரணம் புதுசா ஏதாவது சொல்லுங்க மாதிரி. அதெல்லாம் இப்போ எவிக்ஷன் வந்து என்னைக்கு? சாட்டர்டேவா? சாட்டர்டே சண்டே நடக்குது. இவங்க ஃப்ரைடே தேர்ஸ்டேவே போட்டுறாங்க. தேர்ஸ்டே வந்து லேட்டரா வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். பிக் பாஸ் டீம் உள்ள தெரிய வேண்டியதெல்லாம் வெளியே போடுறாங்க. நேற்று உள்ள எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு அதை பேசுவோம். பொதுவா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிழல்ல ஒருத்தங்க இருப்பாங்க அப்படிங்கறதா. நீங்க முதல்ல இந்த முதல்வர் அர்ஜுன் மாடலேஷ் மட்டும் வெளியாங்க. பொதுவா ஒருத்தரும் ஒரு நிழல்ல நார்மலாவே பேசலாம். சரி, நீங்க ஆரம்பிங்க. நானே ஆரம்பிக்கவா? சரி, பொதுவா வந்து நீதான் பொதுவா ஒருத்தங்களும் ஒருத்தங்க நிழல்ல இருப்பாங்க. யார் வந்து யார் நிழல்ல இருக்காங்க அப்படின்னு வந்து விஜயசேதுபதி கேட்கிறாரு இல்லையா? அதுக்கு முன்னாடி வந்து இந்த விஷயம் இருக்கு, அதையும் சொல்லிடுவோம். என்ன அப்படின்னா, இவங்க வினோத்தும் வாட்டர்மெலன் ஸ்டாரும் பேசினாங்கல்ல, அதெல்லாம் அவர் கண்டிச்சாரு. நம்ம பேசும்போதும் சரி, நடுவில் நம்மளுடைய வலிது பேசினோம், நானும் அவரும் பேசினோம். அப்பயும் சரி, சில விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸ் ஹவுஸில் ரொம்ப சகஜமாக நம்ம திவாகர்லாம் பயன்படுத்துகிற வார்த்தை தகுதி, அவன் பேக்ரவுண்டு, தகுதி தராதரம், அவன் பேக்ரவுண்டு, அவன் எங்கேருந்து வரான். அப்புறம் நம்ம இவரும், அவர் பேர் என்ன, கம்ருதீன் வந்து என்ன அப்படின்னா, உன் பேக்ரவுண்டை காட்டுது, நீ எங்கே இருந்தாலும் சுபிக்ஷா பஸ் சொல்கிறாப்புல. இதெல்லாம் வந்து நம்ம அவர் கண்டிப்பார் அப்படின்ற மாதிரி பேசுவார்னு பார்த்தா, விஜயசேதுபதி வந்து ஏன் அதை பேசணும்னு தெரில. அது உண்மையிலே டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. அதை வந்து இந்த ஷோவில் அட்ரஸ் பண்ணியிருக்கணும். ஒரு கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாட்டர்மெலன் வந்து சொல்கிறாரு, வினோத் வந்து இந்த மாதிரி கிண்டல் பண்ணாருன்னு வினோத்தை கண்டிக்கிறார். வினோத் நீங்கள் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கூடாதுன்ட்டு. வினோத் பதிலுக்கு சொல்கிறார் ஒரு குற்றச்சாட்டு. அவர் என்ன வார்த்தை பயன்படுத்தினாலும் கேளுங்க, தகுதிக்குதுன்னு பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. பட் அதை அவர் கேட்கவே இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. தலைவன் எப்படி பேசுவாப்புல, அவர் இதை கேட்கலையா? தகுதி தராதரன்ற வார்த்தையை பற்றி அவர் பேசவே இல்லையா? 2 பேரும் இன்னும் இப்படி பண்ணாதீங்கன்னு விட்டாரு. நாட்டாம வந்து பஞ்சாயத்து கொடுப்பாங்கல்ல, எவன் இந்த பொண்ணை கெடுத்தானே அவனே கட்டிங்க, அந்த மாதிரி ஒரு தீர்ப்பா இருந்துச்சு. இல்லை, அந்த சேம் டைம் அவர் டைரக்டா எப்படி கேட்காம இன்டைரக்டா எப்படி கேட்கறாரு. ஏன்னா அவங்க உள்ள பண்றாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் நோட் பண்றாங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க பண்றது வந்து ஸ்கூல் பசங்க மாதிரி இருக்கு, எதுக்கு சம்மந்தமே இல்லை. ஸ்கூல் பசங்க இவ்வளவு மோசமெல்லாம் பண்ண மாட்டாங்க, மெச்சூர்டா இருப்பாங்க. அதுக்கும் கீழ்த்தனமா பண்றாங்க, பேசிக்கிட்டு வராங்க. முக்கியமா திவாகர், அப்புறம் கம்ருதீன், வினோத் இவங்க பேசுற வார்த்தை எல்லாம் மிச்சம் இருக்கிற ஒரு 12 பேர் சேர்த்து சொல்லிடுவாங்க. எல்லாருமே பண்றாங்க. குறிப்பா இவங்களை மட்டுமே குறிப்பிட்டு டைரக்டா இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு டீப்பா அவர் பேசல விஜயசேதுபதி. அவரு டாக் பேக்ல சொல்ல முட்டாங்க போல, இதெல்லாம் கேளுங்க அப்படின்னு டாக் பேக்ல சொல்லனால அவர் பாத்துருப்பாருல்ல, அவருக்கு தெரியாது. அது தெரியாது, நமக்கு ஒப்பீனியன் உள்ளது. நீங்களே பாக்குறீங்களான்னு எனக்கு தெரியல எபிசோட. அதனால சரி, ஓகே. தகுதி தராதரம் என்னன்ட்டு திவாகர் வந்து இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்த அவரு சொல்றாரு இல்ல தெரியும், பாக்குறவங்களுக்கு தெரியும். அவர் விட்ட ஸ்டேட்மெண்ட்லாம் என்ன, அவர் உள்ளே அதே தாங்க இருக்காரு, அவரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ரெண்டு டீமா பேரா ஜோடியா பிரிஞ்சிருக்காங்க மீன்ஸ் அந்த பிரிஞ்சிருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ளே தனித்தனியா பேரா இருக்கிறாங்க. எல்லாரும் தெரிஞ்சதா. விஜய் பாரு, கம்ருதீன்,
அரோரா துஷார். இப்போ விஜய் பாருவும் வாட்டர்மெலனும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? இல்ல அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிட்டு. பிரேக்கப்பா? ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரேக்கப். ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க என்ன இதுல போறாங்கன்னு ஆக்சுவலா வாட்டர்மெலன் வந்து ஃபர்ஸ்ட் ஆகும், அது நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்குள்ள அவங்களுடைய பர்சனல். பட் பாக்குறோம் அது நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுனால நான் அதை கமெண்ட் பண்றாருன்னு இல்லை. வாட்டர்மெலனை தான் இல்ல இவங்களோட ஷோ சொல்றேன் டிவி வழியா அப்படி இவங்க வாட்டர்மெலன் அவர் வீட்டுக்குள்ள இல்ல. அதாவது என்னன்னா அவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தாரு, நான் வந்து இவங்க எப்படி பழகுறாங்கன்றதை கிரிட்டிசைஸ் பண்ணல. அவங்க லவ் பண்ணிட்டோம் லவ் பண்ண மாட்டோம் அண்ணன் நினைச்சிருட்டோம் அதெல்லாம் நம்ம இந்த பூமர் மாதிரி நம்ம பேச போறது இல்லை. இவர் தான் ஃபர்ஸ்ட் தங்கச்சின்னாப்ல அண்ணன் பேசினாரு. இப்போ இன்ஃபேக்ட் நானே உன்னை கல்யாணம் பண்றேன்னு வையன் அப்படிங்கிறாப்ல டக்குன்னு ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான்லாம் உன்னை கல்யாணம் பண்ண கடைசி வரைக்கும் வச்சு பார்த்து போய் பாருங்க இப்படி சாய போறாரு. பாரு வந்து இப்படியே போயிட்டே இருக்காங்க, இப்படியே சாயறதுக்கு போயிட்டே இருக்காரு ஒரு பக்கம். அவர் இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ்லாம் பண்றாரு அவர். அதே மாதிரி தான் அவங்க எல்லாருமே அட்ரஸ் பண்ணது தான் அவங்களும் நோட்டீஸ் பண்றாங்க. விஜய் சேதுபதி கேட்குறாரு இல்லையா யார் யார் நிழல்ல இருக்கிறப்போ எல்லாரோடைய அங்க உள்ள இருந்த கண்டஸ்டன்ட் எல்லாரும் சொல்ற விஷயம் துஷாரோட நிழல்ல அரோரா இருக்காரு, விஜய் பாருவோட நிழல்ல கம்ருதீன் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் திவாகருக்கும் கானா வினோத்துக்குள்ள பாண்டிங் எப்படின்னு எல்லாரும் மெய்யழகன் பாண்டிங் பிரிஞ்சு விட்டதா சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும். சண்டை போட இல்ல அந்த அளவுக்கு அவங்க சண்டை போடுறத நம்ம ரசிச்சு பார்த்தோம் அந்த சண்டையில. இப்ப என்னன்னா அவங்களுக்குள்ளே சண்டை வந்து அகைன்ஸ்டா இருக்கு. இல்ல ஆக்சுவலா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவங்க சண்டை போட்டுக்கிறது. யாரோ ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க வினோத்தை பத்தி, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல வந்து உள்ள வந்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலனை கூப்பிட்டாங்களாம், உள்ள வந்து உட்காருங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். வாட்டர்மெலன் உள்ள வந்து உட்காடுறான், பின்னாடியே கானா வினோத் இவரை கலாய்க்கணுன்ற ஒரே இன்டென்ஷன்ல உள்ள எனக்கு தூக்கம் வருது நான் பெட்ல படுத்து தூங்க போறேன் உள்ள வந்து உட்காந்து பேசுறாராம். நேத்தரத்துல பேசுறாரு, ஏய் உன்கிட்ட இருக்குது 8th சர்டிஃபிகேட் நீ வச்சு டாக்டர் ஏமாத்துற வெளியே போய் ஒன்று போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறாப்புல. அவங்களுக்குள்ள அது வெளியே இந்த பார்க்க நமக்கு அப்படி தெரியுது. அது வாட்டர்மெலன் வந்து அவர் தான் இமேஜ் விட்டு கொடுக்க மாட்டார்ல, அவர் பயங்கரமா பொங்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் இப்பெல்லாம் நீங்க எனக்கு கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நீங்க சொல்ல வந்தது என்ன தெரியுமா? ஆக்சுவலா நடுவில் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டீங்க. நம்ம சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து வாட்டர்மெலனும் பாருவும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இப்போ வாட்டர்மெலன் கூட சண்டை போட்டு கம்ருதீன் கூட இருக்காங்க. அவன் நிழல்ல சொல்ல வந்தீங்க, அந்த பாரு தான் முதல்ல சொல்ல வந்தீங்க. ஆமா ஆமா. இப்போ வந்து பாரு வந்து வாட்டர்மெலன் விட்டுட்டு கம்ருதீன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் எண்டட் வித் வாட்டர்மெலன், நியூ ஃப்ரெண்ட் கம்ருதீன். அது ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம சொல்றோம், ஆனா என்ன அது இருந்துட்டு போட்டோம், நம்ம ஜட்ஜ் பண்ண கூடாதியா, இருந்துட்டு போட்டோம். அது வந்து அப்புறம் நம்ம வந்து அடுத்தவங்களோடது. ஏன்னா நம்ம என்ன நினைச்சிரோம்னா நம்ம சர்க்காஸ்டிக்கா பேசுறது இல்லை, ஏதோ கலாச்சார காவலர்கள் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒன்றும் நாங்கள் அப்பெல்லாம் எங்களையே காப்பாற்றிக்க முடியாத ஆட்கள் நாங்க இல்லை. அது ஆல்ரெடி நானும் வலிதூன் பேசணும்னு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தர் இங்கே வந்து அவங்க வந்து ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்ற ஒரு மீனிங்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. யாரு? பாருவும் கம்ருதீனும். அது பயங்கர அடல்ட் கண்டென்ட். அதே மாதிரி பாருவும் கம்ருதீனும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அங்கே அரோரா வந்து அதே மாதிரி ஒரு 18+ ஒன்றத்தை எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. மொத்தத்தில் என்ன அப்படின்னா ராத்திரி 10 மணிக்கு மேலே வர வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை வந்து 10 மணிக்கு உள்ளார போடுறாங்க. அதுதான் வித்தியாசமா. லைவ் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு வசதியாக இருக்கும் போல. எனி டைம் ஆஃபீஸில் போடுது. ஆமாம் ஆமாம். 10 மணிக்கு மேல நடக்கிற விஷயத்த அவங்களே உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் போகுது கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா லைவ் எடிட் பண்ணி எபிசோட்ல கன்வெர்ட் பண்றவங்க மட்டும் அதை மட்டும் தூக்கிட்டு மெயின் மேட்டரை மட்டும் வச்சிருப்போம் போல. என்னைக்கே ஒரு நாள் அதை விட போறாரு எடிட்ல உள்ள. அன்னைக்கு இதுக்கு பெரிய அமர்க்கலாம் பண்ணி பயங்கர ட்ரெண்டிங் வைரலா போகுது. அப்போச்சுல இந்த நிழல் மேட்டருக்கு வருவோம். சொல்லுங்க. நிழல் மேட்டர் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஒவ்வொருத்தர் நிழலையும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. ஆக்சுவலா அது வந்து உண்மையான விஷயம் கூட. அவங்க நம்ம பார்த்த விஷயத்த அப்படியே இவர் விஜய் சேதுபதி சொல்லிட்டு சோடி போட்டுக்கிறாங்களோ, சோடி போட்டு அவங்களுக்குள்ளதான் கேமே நடக்குது. 2 டீமா போகுது. இவங்க நிழல் அவங்க நிக்கிறாங்க, இவங்க நிழல் அவங்க போறாங்கன்ட்டு இவர் சொல்லியிருப்பாரு. விக்ரம் நல்ல மேட்டர் சொல்லியிருப்பாரு. கானா வினோத்தோட நிழல வந்து திவாகர் இருந்தாரு அப்படின்ட்டு. ஒரு பக்கம் விக்கல் மேல திவாகர் படுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அவர் படுத்துட்டாருன்னதும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் மடியில வச்சு படுத்துட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் திவாகர் மேல பயங்கர விமர்சனம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் பாடி ஷேமிங் பண்றதா இருக்கட்டும், அவர் பேசுற வார்த்தைகள் எல்லாம் மீறி போறது, அவரே விட்டுட்டு வழக்கமால பேசுறதை விட ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பேசுறாரு. மற்றவங்களை கிண்டல் எல்லாருமே பேசிக்கிறாங்க. கமருதீன் வந்து துஷாரா பிடிச்சி தள்ளுறாரு, கை ஓங்குறாரு. இதெல்லாம் என்ன பழக்கம்னா இது? என்ன பழக்கம்? அந்த மாதிரிதான் இருக்கு நமக்கு. என்ன எவ்வளவு வன்முறை குணத்தோட வீட்டுக்குள்ள போய் இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அந்த பையன் சின்ன பையன் துஷார், கமருதீன் வயசு இருக்கிறாள்னா அது செகுனியோட ஒரு அப்பா அப்படின்னா சொல்றேன். நான் அப்படி யாரையும் கைவாங்க கூடாதுல்ல. இப்போ இவங்களுடைய இந்த இம்மெச்சூர் சண்டைகளுக்கு வந்து நீங்க சொன்னீங்கல்ல ஸ்கூல் பசங்கன்ட்டு, ஸ்கூல் பசங்களே மெச்சூர்டா இருப்பாங்க உண்மையா. ஏன் அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. யார் என்ன நிலை பாருவுக்கு வந்து இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரில. ஒரு ஷோ அதில் வந்து யாரெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க. எல்லாரும் பேரையும் சொல்ல தான் செய்கிறாங்க. பாரு அப்படி இருக்காங்க, நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க பேரை சொல்கிறாங்க. பாருவுமே மற்றவங்க பேரை சொல்ல தானே செய்கிறாங்க. இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படியே சொல்கிறாங்கல்ல.
ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ணிட்டு நீங்கள் ஏன் இப்படி கேட்டீங்க, நீங்கள் ஏன் இப்படி இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சண்டையை வந்து இனிஷியேட் பண்ணி விட்றாங்க. திரும்ப வேணாவும் கேட்குறாங்க, இவங்க கேட்கும்போது மட்டும் அது ஒரு சண்டையாக மாற்றி விட்றாங்க. இவங்க பெரிய சண்டையாக போய் ஒருத்தர் கமருதீன் தான் வந்து எங்கள் பஞ்சாயத்தில் இருந்தாலும் அவர் வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு வருவார்ல, அவர் போட்டு பேசி அடி செஞ்சு விஜய் சேதுபதி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வாங்க நம்ம சைலண்ட்டாக வீட்டுக்குள்ளே போவோம் அப்படிங்கிறாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு டிவி மட்டும் ஆன் பண்ணிடுறாங்க. அவர் பார்த்துட்டே இருக்காரு, அவர் முன்னாடி அடிச்சுக்கிறாங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் வந்துட்டாரெலாம் நிறுத்தலை டக்குன்னு. அங்கே பாடுறாங்க, சபரி கூப்பிட்டு சொல்கிறாங்க, பாடுறாங்க சார் வந்துட்டார் அப்படின்ட்டு. அப்பயும் நான் அந்த இறுதி பாயிண்ட்டை நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு இறுதி பாயிண்ட்டை சொல்லிட்டு தான். ஆனால் இது கமல் சார் இருக்கும்போது தான் நடக்கிறது கதையே வேற. என்னன்னா அவர் இருந்தாலும் சரி நாங்கள் போடுற சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்போம். யார் பார்த்தாலும் எதிர்த்து பேசுறது, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஏதாவது சொன்னார்னா ஜாலியாக எதிர்த்து பேசுறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து ரொம்ப இதுக்கு முன்னாடி இந்த சீசனோட ரொம்பவும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஹோஸ்ட் பண்றதுல இருந்து கமல் சார் இருக்கப்போ அந்த நடக்கிற விஷயமே வேற. இவர் இருக்கப்போ இவரே எதிர்த்து பேசி இவரே டோட்டலா கன்ஃபியூஸ் பண்ணி அப்படியே மாத்தி விட்டுறாங்க. ஆமா, ரொம்ப எல்லாமே ரொம்ப லைட்டா இருக்கு. என்னங்க இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு அவரு கேட்க மாட்டாரு. இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறீங்களே கேட்க மாட்டாரு. இப்படி பேசுறீங்களே இந்த மாதிரி ஒரு மொழியில அதை கேட்க மாட்டாரு. எதையுமே கேட்க மாட்டாரு. டாக் பேக்ல சொல்றதே கேட்கறாரா இல்லை அதையும் கேட்க மாட்டாரான்னு தெரியல. அது ஒரு மாதிரி ஒரு வேகா போகுது. இல்லை அவருக்கு அப்படி டைரக்ட் பண்றாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த ஷோக்கு டேரக்டர் இருப்பாங்க. எல்லாமே வந்து விஜய் சேதுபதி அவர்களே பேசுற வசனம்லாம் கிடையாது. டேரக்டர் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் நம்மளுடைய நெல்சன் சார் தான் ஃபர்ஸ்ட் கமல்ஹாசன் சார் இருக்கும்போது அதை வந்து ஹோஸ்ட் பண்ணி டைரக்ட் பண்ணிட்டு இருந்தது. அதனால இது பார்க்கும்போது என்னன்னா வேகா சண்டை போட்டுக்கிறீங்களா, சரி அச்சுங்க ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து நான் அவர் அடுத்த ஆங்கர் லிங்க் என்னவோ அதுக்கு போயிடுறாரு, இதை பேச மாட்டேங்கிறாரு. ஆமா, அப்புறம் பார்த்தா ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. இன்கேஸ் நிறைய கண்டஸ்டன்ட்டுக்கு இவர் சபரிமே எங்க கொடுக்குறேன்னு அவர் சொல்றாரு. அவர் முன்னாடி தான் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் அவர் மக்கள்கிட்ட சொல்றாரு, அவங்க முன்னாடியே அடிச்சுக்கிறாங்களாம், ஐ மீன் சண்டை போட்டுக்கிறாங்களா, அவங்க வீட்டு விட்டு வெளியே வந்து பார்த்துக்கிறாங்களாம், அப்புறம் எதுக்கு அவங்களை வீட்டுக்குள்ள வச்சுட்டு வெளியே அமிச்சிடலாம் அப்படிங்கிறாரு. ஆனால் அது வார்னிங்கும் எதுவுமே இவருமே என்னது சபரிமே சொல்றாரு திவாகர்கிட்ட, அவன் உன்னை அடிக்கட்டும் அப்படின்னா தான் அவனுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்றான். யார் கமருதீன் திவாகர்கிட்ட பண்ற விஷயம் சாக்குன்னு 2 அடி வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணாங்க. 2 அப்போ ஆனதுக்கப்புறம் அப்படின்னா இல்லைன்னு சாக்குன்னு கண்டஸ்டன்ட் வெளியே போவாங்க அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது தொடர்ச்சி எந்த அளவுக்கு போகுது, அடுத்தடுத்த கண்டஸ்டன்ட் மெயினாக நம்ம கெஸ் பண்ணுற கண்டஸ்ட் இவங்கெல்லாம் வெளியே போனால் நல்லா இருக்கும், இவங்கெல்லாம் வெளியே போனால் ஓரளவுக்கு கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கிற கண்டஸ்ட் யார் யார் வெளியே போறாங்கன்னு இனி வரக்கூடிய கண்டென்ட் கொடுக்குறவங்க வெளியே போவாங்க, கொடுக்காம இருக்கிறவங்க கொடுக்கவங்களும் அவங்களுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் பண்ணோன்னு வார்த்தைகள் விஷயங்கள்னால. ஆமா, வைல்டு கார்டு இருக்குன்னு சொல்லி ப்ரொமோவே போட்டாங்க. வைல்டு கார்டு என்ட்ரி வந்து அகைன் ஒரு விஜய் டிவி சீரியல் நடிக்கிற ஒருத்தங்களே வந்து ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் இறக்க போகிறதா சொல்கிறாங்க. நமக்கு தெரியல இந்த அளவுக்குன்ட்டு. ஏன்னா எல்லாருமே முன்னாடியே நிறைய எழுதிட்டு இருந்தாங்க, அரசியல் தலைவர்கள் பேரெல்லாம் கூட எழுதுனாங்க, அதெல்லாம் வந்து வேற. ஸோ வைல்டு கார்டுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது, பார்ப்போம். இன்னொரு பக்கம் வைல்டு கார்டில் இதே மாதிரி இன்ஸ்டா பிரபலங்கள் எல்லாம் கூட்டிட்டு வர போறாங்க. இன்ஸ்டால வந்து இவருக்கு போட்டி ஒருத்தர் இருக்காரு, வாட்டர்மலன் போட்டியா நிரஞ்சன் சொல்லிட்டு அவரே பயங்கரமா டான்ஸ் ஆடுவாரு. காத்து கருப்புகளை அவரையும் போட்டிருக்காங்க கெஸ்ஸிங்ல. அப்புறம் அதுக்கப்புறம் இதுதான் எஸ்ஐ சார் அதுதான் கன்ஃபார்மா. ஓகே, அடுத்து இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்து வைல்டு கார்டு என்ட்ரியில யார் யார் வராங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பரபரப்பா வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் வந்ததுக்கப்புறம் மாற போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி இதுக்கப்புறம் தொடர்ச்சியா நாங்கள் பேச ஆரம்பிச்சிடும். ஆமா, இனிமே we are back after தீபாவளி. நீங்க மட்டும்தான். ஓகே, I am back after தீபாவளி. ஓகே, நாளைக்கு பார்ப்போம். நன்றி.